சீரியல் போட்ட செல்வியவஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் கதாநாயகி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோடிகள் வந்து ரொம்ப ஆண்டுகள் வந்து மக்கள் மனசில் வந்து வளம் வந்தாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிவாஜி பத்மினி, அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா, அப்புறமா நம்ம பிரபு குஷ்பு, கமல் ஸ்ரீதேவி இப்படின்னு சொல்லி இந்த ஜோடி நடிக்கிற படங்களை வந்து ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து தியேட்டர்களுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருந்த காலம்லாம் ஒரு பக்கம் இருந்தது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் அதாவது நிஜ வாழ்க்கையில் ஒரு ஜோடியாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் திரையில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நடிப்பினுடைய யதார்த்தம், அந்த சாராம்சம் எல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்க இந்த ஜோடி வந்து நிறைய படங்களில் நடித்து நிறைய மிகப்பெரிய கிட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்த அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நடிகையாக வந்து வளம் வந்த ஜெயலலிதா அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க நினைச்ச அளவுக்கு பெரிய அளவில் அவங்க படம்லாம் வந்து பேசப்படலை. அதாவது முக்கியமாக வந்து கதை சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர்களை எதிர்பார்த்துட்டு இருந்த ஜெயலலிதாவுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி கேரக்டர்கள் கிடைக்காம இந்த கவர்ச்சி பாடல்கள், நடனங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தோம். இதனால் மனசு உடைஞ்சிருந்த நம்ம ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் தன்னுடைய நடிப்பு திறமையை முழுசாக வெளிப்படுத்தி தன்னால் இப்படி நடிக்க முடியும், தன்னால் குணச்சித்திர கேரக்டராக இல்லை நல்ல ஒரு கேரக்டர் நடிக்க முடியும்னு சொல்லி கதாநாயகியாக எல்லாத்தையும் ஒரே கேரக்டரில் பண்ணவங்க அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது போன்ற சாயல்களில் அது போகிற மாதிரியே நிறைய படங்கள் நடித்தாங்களாம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் கூட சேர்ந்து அவங்க நடித்த சில படங்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கல. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல கதையை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எம்ஜிஆர் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அவருக்கும் 2 படங்கள் பெரிய அளவில் போகாமல் சின்ன சின்ன தோல்வியில் கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து நடித்து பெரிய அளவில் சில படங்கள் பேசப்பட்டுச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னாலே இந்த கூட்டணி இவங்க 2 பேரும் நடித்தா அந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏராளமான படங்களை இவங்க நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 1001 படத்துலலாம் பார்த்தா 2 பேருடைய நடிப்பினுடைய யதார்த்தமும் அவங்களுடைய ஜோடி பொருத்தமும் ரொம்ப பெரிய அளவில் அந்த காலங்களில் பேசப்பட்டுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா மெதுவாக என்ன பண்ணாங்கன்னா பின்னணி பாடகியாகவும் மாறினாங்க. அம்மா என்றால் அன்பு அந்த பாட்டை வந்து அவங்க பாட அந்த படமும் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா வந்து அப்படியே படிப்படியாக மற்ற நடிகர்கள் கூட படங்கள் இணைந்து நடிப்பது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துட்டு இருந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்களாம். எம்ஜிஆருக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க வந்து முதல் ஆளாக போய் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்கிற இடத்துல இருந்துட்டு இருந்தாங்களாம். இப்படி இருக்கிற வேலையில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க காட்டின பாசமே நம்ம ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆர் மேலே நிறைய கோபம் வந்துச்சான். நீங்கள் ஏன் இப்படி எம்எல்ஏ இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டிருக்கிறாங்களாம் நம்ம ஜெயலலிதா எம்ஜிஆர் மேலே. ஆனாலும் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்த ஜோடிகள், படத்தில் வந்த ஜோடிகளில் இன்றைக்கி இவங்க 2 பேருடைய பேர் மிக முக்கியமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான அந்யோன்யமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கங்க.